வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் கேட்கவிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் கல்லுக்குள் புகுந்த உயிர் த்ரில்லர் நாவல். நாகநாத பிள்ளை ஒரு தலைசிறந்த மிருதங்க வித்வான். இந்தியாவின் முதல் 10 மிருதங்க கலைஞர்களில் ஒருவர். அவருக்கு வயது 60. மிருதங்கத்தோடு மேடையில் அமர்ந்துவிட்டால் ஒரு சப்த சாகரத்தையே உருவாக்கிவிடுவார். அவர் வரையில் மிருதங்கம்தான் இந்த உலகின் ஒரே பொக்கிஷம். அவரிடம் உள்ள 10 விரல்கள்தான் அந்த பொக்கிஷத்தை பொத்தி பொத்தி பாதுகாக்கும் காவலர்கள். அவர் விரலில் பச்சை மரகதக்கல் மோதிரம் ஒன்று வெகு பிரசித்தம். அவர் மிருதங்கம் வாசிக்கும்போது அந்த மோதிரம் ஒலிக்கூத்தாடும். ஒரு இசை நிகழ்ச்சியில் அவரது வாசிப்பில் மயங்கிய ஒரு கோடீஸ்வரர் தனது கையில் இருந்த அந்த மோதிரத்தை அவிழ்த்து நாகநாதன் பிள்ளைக்கு போட்டுவிட்டார். அந்த மோதிரம் அந்த வேளை ஒரு அற்புதமான அமிர்த நாழிகை நேரம் போலும். நாகநாத பிள்ளைக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதினை அறிவித்தது. அதை வாங்கச் சென்ற இடத்தில் ஜனாதிபதி மாளிகையிலும் வாசித்து காட்ட ஒரு வாய்ப்பு. அங்கேயே அப்பொழுதே அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளுக்கு அரசாங்க செலவிலேயே சென்று வர வாய்ப்புகளும் உருவாகிவிட்டன. இன்னும் 10 நாட்கள் தான் இடையில் உள்ளது. ஆனால் பாவம் நாகநாத பிள்ளை என்று என்ன தோன்றுகிறது. யார்கண் பட்டு விட்டதோ, இல்லை விதியின் விளையாட்டோ, நாகநாத பிள்ளையை இன்றைய அதிகாலை பொழுது முடமாக்கிவிட்டது. எப்பொழுதும் பயிற்சிக்காக 4 மணிக்கே எழுந்து விடுவார் நாகநாத பிள்ளை. மொட்டை மாடியில் ஒரு சிறு அறை கட்டியுள்ளார். உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு கதவை அடைத்து விட்டால் இடி விழுந்தாலும் வெளியே கேட்காது. அந்த அறையில் ஸ்படிகலிங்கம் ஒன்று உள்ளது. அதான் பிள்ளையின் வாசிப்பை அனுபவித்து கேட்கும் ஒரே ஆடியன்ஸ். பிள்ளையும் ஒரு கும்மிடு போட்டுவிட்டு மிருதங்கத்தை கையில் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தால் தாளகதியில் 7 இசையும் கும்மி அடிக்கும். கர்நாடக சங்கீதம் தெரிந்தவர்களின் காதுகளில் தேன் வடியும். அப்படி ஒரு வாசிப்பில் அன்று பிள்ளை மூழ்கிய போதுதான் அந்த நடக்கக்கூடாத ஒன்று நடந்துவிட்டது. விசுக்கென்ற வலது கையும் வலது காலும் ஒரு சேர இழுத்து கொண்டு விட்டன. பிள்ளையும் அப்படியே சுருண்டு விட்டார். விஷயம் வெளியே தெரிந்தால் நிச்சயம் விபரீதம்தான். ஊரே திரண்டுவிடும். பத்திரிகைகளில் பிரித்து மேய்ந்து விடுவார்கள். டிவிக்களிலும் பிள்ளை ஒரு பெரும் அனுதாபத்துக்குரிய காட்சி பொருளாக ஆகிவிடுவார். மொட்டை மாடி அறைக்குள் வாசிக்கும் போதே வாதத்தால் இழுபட்டு சுருண்டு விழுந்து விட்ட பிள்ளையை பல மணி நேரம் கழித்துத்தான் அவர் மனைவி லக்ஷ்மியால் நெருங்க முடிந்தது. அதுவும் கதவை உடைத்து கொண்டு. உள்ளே மிருதங்கம் ஒரு பக்கமும் அவர் ஒரு பக்கமும் கிடந்ததை பார்த்து அவளுக்கு மயக்கமே வந்துவிட்டது. சுதாரித்து அவரை மேலிருந்து கீழே தூக்கி வந்து படுக்கையில் போட்டுவிட்டு டாக்டருக்கு போன் செய்யலாம் என்று லக்ஷ்மி முனைந்தபோது நல்ல வேளையாக நாகநாத பிள்ளையின் நெருங்கிய நண்பரும் பிரபல தொழிலதிபருமான சிவபிரகாசம் வந்து சேர்ந்தார். அவரை பார்க்கவும் லக்ஷ்மி குமுறிவிட்டாள். அண்ண, இடமா என்ன ஆச்சு? அவரை வந்து பாருங்களேன். ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? பதட்டப்படாத லக்ஷ்மி, வீரு, நான் என்னன்னு பார்க்கறேன். சிவபிரகாசம் நாகநாத பிள்ளையை நெருங்கி சென்று பார்த்தபோது பிள்ளைக்கு வாய் கோணி கொண்டு விட்டது. கையையும் காலையும் கைப்பற்றிய வாதம் முகத்திலும் முன்னேறி உச்சி மண்டையை நோக்கி பயணித்தது சிவபிரகாசத்துக்கு தெரிந்தது. அடுத்த நொடியே தன் செல்போனில் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ராமையாவுக்கு ஒரு போன் போட்டு ராக்கெட் வேகத்தில் வரும்படி கேட்டுக்கொண்டார். டாக்டர் ஒரு பக்கம் வந்துட்டு போகட்டும். அந்த இடைவெளியில் நாம விடைத்தாங்கி என்னும் கிராமத்து சிவாலயம் ஒன்றுக்கு போய் அங்குள்ள சிவலிங்கத்தை தரிசனம் செய்துவிட்டு வருவோமா? விடைத்தாங்கி அழகான ஒரு கிராமம். 8 திக்கும் பசுமையான பச்சை வயல்கள், ஆங்காங்கே பெரிய அளவில் குளங்கள், அதில் தழும்ப தழும்ப தண்ணீர். ஊருக்கு நடுவில் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருந்தது அந்த சிவாலயம். இங்கே அந்த ஈசனின் திருப்பெயர் கைலாசநாதன். அம்பிகைக்கு பர்வர்த்தினி என்று பெயர். ஊரில் எங்கிருந்து பார்த்தாலும் கோயில் கோபுரம் கண்ணுக்கு தெரியும். அந்த ஊரில் ஒரே கட்டுப்பாடு. எக்காரணம் கொண்டும் கோயில் கோபுரத்தின் உயரத்திற்கு எந்த காலத்திலும் கோயில் கோபுரம்தான் உயரமாக இருக்க வேண்டும். இந்த கட்டுப்பாட்டை ஒரு நிலக்கிழார் மீற விரும்பினார். அட போங்கப்பா, கோபுரம் 80 அடி உயரம் இருக்கு. அதுக்காக நாம 90-100 அடி உயரம் கட்டிடம் கட்டக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம சாமி பெரிய சாமிதான். அவருக்கு மிஞ்சியது எதுவும் கிடையாது. அதுக்காக கோபுரத்தை விட உயரமா கட்டிடம் கட்டுனா அது தப்புன்றதெல்லாம் சும்மா என்று சொல்லிவிட்டு தன் மாடி வீட்டை ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டிடமாக கட்ட திட்டம் போட்டார். ஆனால் அப்படி திட்டமிட்ட மறுநாளே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மனிதன் மண்ணுக்குள் போய்விட்டார். அவரின் முடிவு ஊரையே ஒரு உலுக்கு உலுக்கிவிட்டது. அதன் பின் எவருக்கும் தைரியம் வரவில்லை. இந்த ஊர் கைலாசநாதர் கோவிலில் ஒரு ஆச்சரியமான விஷயம்.
இங்கே கைலாசநாதரை விட அவருக்கு எதிரில் மண்டியிட்டு அமர்ந்திருக்கும் நந்தீஸ்வரருக்குத்தான் மதிப்பு அதிகம். அதனால்தான் இவரது பெயரில் இந்த ஊர் விடைத்தாங்கி எண்ணப்படுகிறது. விடை என்றால் காளை மாடாகிய நந்தியை குறிக்கும். இங்கே நந்தீஸ்வரர் தான் பேசும் தெய்வம். அந்த பேசும் தெய்வத்திற்கு ஒரு கோரிக்கை வைப்பதற்காக அந்த ஊருக்கு நுழைந்து கொண்டு இருந்தாள் நடிகை நந்தனா. நந்தனா ஒரு செப்புச் சிலை. சுண்டிவிட்டால் ரத்தம் தெறிக்கும் தேகம். நடிகர் நடிகைக்கு உடம்புதான் ஆதாரமான விஷயம். அவள் வரையில் அவள் உடம்புத்தான் ஆதாரம் மட்டுமல்ல, அது பல பெயரை மயக்கி சுருட்டி போடும் ஒரு போதை வஸ்து. அப்படிப்பட்ட உடம்பை தினமும் கண்ணாடி முன் பார்க்கும் போதெல்லாம் சம்மாந்து போவாள் நந்தனா. அதனால் ஏறுமாப்பு அவளிடம் அதிகம். அவள் கடித்துவிட்டு தூக்கி எறியும் ஆப்பிள் ஒன்று 50,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. அவளது கன்னத்தை ஒத்தி எடுத்த கர்ச்சிப் 50,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. தலையில் கூந்தலை அடக்கி கட்ட பயன்படுத்திய கிளிப்புகள், கைகளில் அணிந்து அகற்றிய வளையல்கள் என்றும் அவள் மேனிப்பட்ட பொருட்கள் எல்லாம் தாறுமாறான விலையில் ஏலம் போயின. அழகு தேவதை, பூலோக ரம்பை, தமிழ் திரையின் ஊர்வசி, எழிலரசி, தங்கச்சிலை என்று அவள் பெற்ற பட்டங்களுக்கு ஒரு அளவே இல்லை. அநேகமாக தமிழ் நடிகைகளில் 50 லட்சத்துக்கு குறைவின்றி சம்பளம் வாங்கும் ஒரே நடிகையும் அவள்தான். அப்படிப்பட்ட நந்தனாவுக்கு இப்பொழுது ஒரு தலைபோகின்ற பிரச்சனை. மும்பை தாதா ஒருவன் அவளை ஒரு இரவு படுகைக்கு கூப்பிட்டிருக்கிறான். மறுத்தால் அவளை எந்த நேரமும் மரணம் நெருங்கிவிடும். அந்த வகையில் மும்பையில் பரலோகம் போன பல நடிகைகள் அவனது குரூரத்துக்கு முக்கிய உதாரணம். நந்தனாவும் அவனிடம் இருந்து போன் வரவும் நடுங்கிவிட்டாள். அவனே அவளுடன் பேசினான். அவளை அனுபவிப்பதற்காக தேதியும் அவன் குறித்து கொடுத்து விட்டான். அவள் அவனிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள். எத்தனை லட்சம் வேண்டுமானாலும் தருவதாக கூறினாள். அவனோ படுத்துவிட்டு எழுந்து போகும்போது, நான் தரும் லட்சங்களுடன் நீ போகலாம் என்று கூறிவிட்டு போனை கட் செய்து விட்டான். யாரிடமும் போய் இது பற்றி பேச முடியாது. ஏனென்றால் அவளை சதா சர்வ காலமும் அந்த தாதாவின் ஆட்கள் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுவும் அவளுக்கு தெரியும். ரகசியமாக போலீஸுக்கு போன் செய்யலாம்தான். ஆனால் போலீஸே அந்த தாதாவின் பெயரை கேட்டால் மிரண்டுதான் போகிறது. தப்பித் தவறி அவள் போலீஸுக்கு போனது வெளியே தெரிந்தால் நந்தனாவின் கதையும் அன்றோடு முடிந்து போகும். மும்பையில் ஒரு நடிகை அப்படித்தான். போலீஸ் கமிஷனருக்கே போன் செய்து போலீஸ் பாதுகாப்பு கேட்டு பெற்றாள். சதா அவளை சுற்றி ஒரு பூடைப்படையே நடமாடியது. ஒரு கட்டத்தில் போலீஸ் அவளது பாதுகாப்பை விலக்கிக் கொண்டது. அடுத்த நாளே அவளது மார்பில் எங்கிருந்தோ பாய்ந்து வந்த 4 தோட்டாக்கள் இரத்த துளை போட்டு ஒரு இரத்த ஊற்றை அவள் மேனியின் மேல் உருவாக்கிவிட்டன. எப்பொழுதுமே காப்பான் பெரிதா இல்லை கள்ளன் பெரிதா என்றால் கள்ளன்தான் பெரியவன். காப்பானுக்கு ஒரு வழி, ஆனால் கள்ளனுக்கு பல வழிகள். இதையெல்லாம் எண்ணித்தான் நந்தனா போலீஸுக்கு போவதை தவிர்த்து விட்டாள். அதற்காக அந்த தாதாவுக்கு மடங்கி போகவும் அவளது தன்மானமும் கற்பும் இடம் தரவில்லை. என்னதான் செய்வது? குழம்பி போனாள். யாரிடமாவது ஆலோசனை கேட்கலாம் என்றால் இந்த விஷயத்தில் நம்பும்படியாக ஒருவர் கூட இல்லை. நடிகன் நாகதேவனை அவள் பார்த்தே பல மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் ஒரு வார பத்திரிகையில் அவனுடன் நந்தனா அமெரிக்காவில் ஊர் சுற்றி கொண்டு இருப்பதாக எழுதி அதற்கு சாட்சியாக உல்டா கிராஃபிஸ் போட்டோவை போட்டுவிட்டது. அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு போன் செய்து நந்தனா காட்டு கத்து கத்தினாள். மறுநாள் அதையும் செய்தியாக்கிவிட்டார் அவர். இதனால் தனக்குள்ளே தாதா விஷயத்தை சுமந்தாள். எவ்வளவுதான் அவளால் சுமக்க முடியும்? அவள் வீட்டில் ஒரு சமையல்கார மாமி இருக்கிறாள். வயது 80 ஆகிறது. சரியாக கண் தெரியாது, காதும் கேட்காது. ஆனால் கைக்குள் நலன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அவள் சாப்பாடு பரிமாறும் போது நந்தனாவின் வாடிய முகத்தை வைத்து அவளுக்குள் ஏதோ மனப்புழக்கத்தை கண்டுபிடித்தாள். நந்தனாவின் அழகிய தாடையை தொட்டு தூக்கி பிடித்து, என்னம்மா, ஏன் ரொம்ப வருத்தமா இருக்க? கண்ணை சுற்றி கருவளையும் விழற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன கவலை என்று கேட்ட நந்தனாவிடம் மாமியிடம் மனதில் உள்ளதை கொட்டிவிட்டாள். மாமி, நான் உங்களை இப்ப அந்த அம்பாலாவே நினைக்கிறேன். என் வேதனையே உங்ககிட்ட தான் சொல்ல போறேன். அப்பத்தானே எனக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கிடைக்கும் என்று நந்தனா சொல்ல சொல்ல மாமியை கலங்கித்தான் போனாள். மாமி, என்ன மாமி நான் பண்ணட்டோம்? அவன் கிராகிரதம் மாமி. உண்மைதான். நடிகையானதுக்கு நீ கொடுக்க போற விலை ரொம்பவும் கொடுமை அம்மா. கொடுமைத்தான். ஏன் அழகாக பிறந்தேன்னு நினைச்சு நினைச்சு வேதனைப்படுற? பேசாம முகத்தை பிளேடால கிழிச்சுக்கலான்னு மனசுக்குள்ள பல எண்ணங்கள் ஓடுது. பொடி பைத்தியம். அவனை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு, இது விளையாட்டு போட்டி இல்லை மாமி. ஜெயிக்கவும் தோக்கவும் வாழ்க்கை. அதுல நடக்க போற கொடுமையான விபத்து.
இதோ பாரு, எல்லா சிக்கல்களுக்கும் பகவான் ஒரு வழியை வச்சிருப்பான். பொறுமையா யோசிச்சா வழி தெரியும். ஒரே வழிதான், அவன் விருப்பத்துக்கு ஒன்று சம்மதிக்கணும், இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிறது தான். அவசரப்படுறியே, நீ எல்லாம் தைரியமா இருக்கணும் தான். திரௌபதிக்கு சிக்கல் வந்தபோது கண்ணன் ஓடி வந்தான். அந்த கண்ணன் இப்ப வருவானா எனக்காக? நீ திரௌபதியா இருந்தா, அதாவது அவளைப் போல பக்தியும் சிறப்பும் உனக்கு இருந்தா கண்ணன் நிச்சயமா வருவாமா? இது என்ன பதில் மாமி? என் குரலுக்கு எந்த தெய்வம் காதே கொடுக்காது மாமி. ஏன்னா தெய்வம்னே ஒன்று இருந்தாதானே. நந்தனா, தெய்வம் காது என்று கூறவும் மாமி முகத்தில் ஒரு பளிர் வெளிச்சம். நந்தனா, வழி கிடைச்சிடுச்சு. உன்னோட குரலை கேட்கவும் இந்த கலியுகத்துல ஒரு தெய்வம் தயாராக இருக்கு. என்ன மாமி சொல்றீங்க? வெடித்தாங்கின்னு ஒரு கிராமம், அங்க ஒரு சிவன் கோவில். அந்த கோவில்ல நந்தீஸ்வர சுவாமிக்குத்தான் மகத்துவமே. அவருக்கு நன்னா பெரிய காது. அவர் காதுல எல்லாரும் தங்களுடைய மனக்குறைய ரகசியமா சொல்லி அழுதுட்டு போவா. நான் பார்த்திருக்க. நீயும் போய் அந்த நந்தீஸ்வரர் காதுல உன் மனக்குறைய சொல்லி அழுதுட்டு வாயேன். மாமி சொன்னது நந்தனாவின் உதரை சுழிக்க வைத்தது. அட போங்க மாமி, இதெல்லாம் நாங்க நடிக்கிற சினிமாவில் கூட கடவுள்ன்றவர் நேர்ல வரதில்ல. நீங்க என்னடான்னா, இதோ பார் நந்தனா, எதுலேயும் நம்பிக்கை பிரதானம். அதுலயும் எங்க நந்தீஸ்வரர் சாதாரண சுவாமி இல்ல. குறையை கேட்பதற்காகவே பெரிய காதை உடையவர். எவ்வளவு பேருக்கு அவர் காதல குறையை சொன்ன உடனே நல்ல வழி பிறந்திருக்கு. உனக்கு மனிதர்களால உதவ முடியாது, அந்த பகவான் பார்த்து உதவியன்னாத்தான் உண்டு. அதான் உனக்கு அந்த ஊரை பற்றியும் சுவாமியை பத்தியும் சொன்ன. மாமியின் குரலில் அழுத்தம் தொனித்தது. நந்தனாவுக்கும் ஒரு மனமாற்றம் தேவைப்பட்டது. உடனேயே கிளம்பி விட்டாள். கூடவே அந்த மாமி. நந்தனா சேலை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு இருந்தாள். யாராவது பார்த்தால் கூட்டம் சேர்ந்து விடும். நந்தியின் காதில் நந்தனா சொன்னது என்ன என்று பத்திரிகைகளும் பிராய்ந்து விடும். இன்றைக்கு பல பத்திரிகைகளுக்கு குறிப்பிட்ட சில நடிகர் நடிகைதான் விற்பனை பொருள். அவர்கள் முதுகு சொரிந்து விட்டு கொண்டால் அது கூட பத்திரிகையில் ஒரு செய்தி. பாழைப்போன ஜனங்களும் புறக்கணிக்காமல் அதை வாங்கி படிப்பதால் அந்த பத்திரிகைகளும் ருசி கண்டு விட்டன. அந்த பத்திரிகைகளில் லிஸ்டில் இருக்கும் நடிகைகளில் நந்தனாவுக்குத்தான் முதலிடம். எனவே பயபக்தியோடு முக்காடு போட்டுக்கொண்டுதான் விடைத்தாங்கிக்குள் நுழைந்தாள். சிறிய கிராமம், கோவிலை வைத்துத்தான் மகத்துவம். எதனாலோ பெரிய அளவில் ஒரு கூட்டமும் இல்லை. கோவிலும் கொஞ்சம் பாழ்பட்டுத்தான் கிடந்தது. நந்தனாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. மாமியிடம் கேட்டாள். மாமி, என்ன மாமி, சரியான குக்கிராமமா இருக்கு? இருந்துட்டு போகட்டும், நமக்கு என்ன? இல்ல, இப்பெல்லாம் சாதாரண தெருக்கோவில்ல கூட கடுமையான கூட்டம். அப்படி இருக்க இந்த ஊர் நந்தி குறை தீக்கிறதுக்குன்னே இருக்கிறவர் சொன்னீங்க. அப்படி பார்த்தா இங்க கூட்டம் கட்டி ஏறணுமே. வாஸ்தவம்தான். ஆனா இந்த ஊருக்குன்னு நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு. அதுல ஒண்ணு, இந்த ஊர் சாமிய பத்தி யார்கிட்டையும் பெருமையா பேசக்கூடாது. அது ஏன் மாமி? அது அப்படிதான். நானே மனசு கேட்காம தான் உனக்கு வழி காட்டினேன். அது சரி, உங்களுக்கு எப்படி மாமி இந்த கோவில் பத்தி தெரியும்? நான் இந்த ஊருக்காரி நந்தனா. நான் பிறந்ததே இங்கதான் என்றாள் மாமி. நந்தனா அதிர்ந்து விட்டாள். என்ன வாயை பொளந்துட்ட? உனக்கு நல்லது நடக்கும். அப்பத்தான் எங்க சுவாமி பத்தி உனக்கு தெரிய வரும். அப்ப நீ எப்படி நடந்துக்கணும்னு சொல்ற. இப்ப வா. மாமி கூற காரும் கோவிலின் வாசலை அடைய சரியாக இருந்தது. இருவருமாக இறங்கி உள்ளே சென்றனர். நல்ல மதிய வேளை. குருக்கள் கதவை பூட்ட தயாராகி கொண்டு இருந்தார். மாமியும் நந்தனாவும் வரவும் சற்று தாமதப்படுத்தினார். குருக்களுக்கு மாமியை தெரிந்திருந்தது. அந்த அளவு நந்தனாவை தெரிந்திருக்கவில்லை. ஆனால் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு என்று மட்டும் சொல்லிக் கொண்டே இருந்தார். நந்தனா, அப்படியே சொல்லிக் கொண்டு இருங்கள் என்று எண்ணிக்கொண்டே சுவாமி தரிசனம் முடித்து நந்தீஸ்வரர் சன்னதிக்கு வந்தாள். பளிச்சென்று இருந்தது சன்னதி. நந்தி எம்பெருமான் கழுத்தில் யாரோ சோளக்கருது மாலை போட்டியிருந்தார்கள். வயலின் முதல் அறுவடை. அவரை சுற்றி நிறையவே நெல் கொட்டி கிடந்தது. அவரை சுற்றிலும் ஏராளமான நெய் விளக்குகள். குருக்கள் அதற்கெல்லாம் அவள் கேட்காமலே பதில் சொல்லத் தொடங்கினார். இந்த ஊரோட குலதெய்வமே நந்தீஸ்வரன்தான். யாரா இருந்தாலும் அவர் வயல்ல விளையறதுல ஒரு பங்கை சுவாமிக்கு கொடுத்துடணும். இல்லைன்னா அந்த வயலே அழிஞ்சு போயிடுன்ற நம்பிக்கை. அது மட்டும் இல்ல, சிற்ப சாஸ்திரப்படி ஒரு சிறு பின்னமும் இல்லாத ஒரு நந்தி சிலை இது. விஷயம் தெரிஞ்சவனால இதுக்கு உயிர் வைக்க முடியும்னு கூட சொல்லுவா. இந்த நந்தீஸ்வரர் சுவாமி பக்தர்களோட குறையை கேட்டு உடனுக்குடன் அதுக்கு நிவாரணம் தரவரா இருக்கா. ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதமான சுவாமி. ஆனா ஒண்ணு,
கேட்டது கிடைச்சாலோ வேண்டியது நடந்தாலோ வெளியே சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, ஒருத்தர் ஒரு தடவைக்குத்தான் சுவாமி கிட்ட குறைய சொல்லலாம். அது சின்னதோ பெரிதோ சுவாமி நிறைவேற்றி வைப்பார். 2வது தடவைக்கு இங்க இடமில்ல. குருக்கள் சொல்லி முடிக்க நந்தனாவும் நந்தீஸ்வரர் காதருகே சென்று கண்களை கலங்கி நின்றாள். மெல்ல குனிந்து நந்தீஸ்வரரின் காது மடலின் முன் உதட்டை குவித்து தன் கோரிக்கையை வைத்தாள். சாமி, எப்படியாவது என்ன அந்த மும்பை தாதா கிட்ட இருந்து காப்பாத்து. உன்னை விட்ட எனக்கு உதவ ஆளே இல்ல. அவள் அப்படி சொன்னபோது அந்த காது மடல் ஒரு உண்மையான காது மடல் போல் ஆடியதாக அவளுக்கு தோன்றியது. உடம்பு சிலிர்த்து விட்டது. நாகநாத பிள்ளையை பரிசோதித்த டாக்டர் அதிர்ச்சியை தன் நெற்றியில் காட்டினார். பார்த்து கொண்டே இருந்த சிவபிரகாசம் குறிப்பறிந்து கேட்டார், டாக்டர், நாகநாத பிள்ளைக்கு குணப்படுத்த முடிஞ்ச வாதம்தானே? குணப்படுத்திடலாம். ஆனா என்ன ஆனான்னு இருக்கிறீங்க? இது தாக்கி இருக்கிற வேகத்தையும் விதத்தையும் பார்த்தா என்னால சரியாவே கணிக்க முடியல. நீங்க என்ன சொல்றீங்க? வாதம் யாருக்கெல்லாம் வரும்னு ஒரு கணக்கு இருக்கு. அது ஒரு வகையில பரம்பரை தொடர்புல வரும். உறவுக்குள்ள கல்யாணம் ஆனவங்களுக்கு வரும். சில உணவு பழக்க வழக்கங்கள், அப்புறம் வேறு காரணங்கள்னு நிறைய இருக்கு. நம்ம பிள்ளைக்கு ஒத்த நாடி தேகம், ஓயாமல் பயிற்சி செய்யறதால வலுவான கை கால்கள், காலை நேரத்துல செய்யறதால சுத்தமான சுவாச முறை, சங்கீதத்துல கிடக்கிறதால நல்ல மனசுத்தம், இப்படி எல்லாமே தெளிவாக இருக்கிற ஒருத்தருக்கு எப்படி இப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. என்ன டாக்டர் நீங்க? எப்படியாவது பிள்ளைய குணப்படுத்திடுங்க. இடையில ஒரு வாரம்தான் இருக்கு. பிள்ளை அமெரிக்கா கிளம்பியாகணும். பிள்ளையோட ஒரு கச்சேரியை அமெரிக்கா ஜனாதிபதி கேட்க போறாரு. அது சரி, இதென்ன காய்ச்சலா சளியா? ஊசி மருந்தால மடக்கி பிடிச்சு 2 நாள்ல குணப்படுத்த? அப்படின்னா ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணுங்க. மாச கணக்கில் ட்ரீட்மெண்ட் தரணும். அப்புறம் பிசியோதெரப்பி முறையில் பயிற்சி எல்லாம் கொடுக்கணும். அப்ப அமெரிக்கா மறந்துட வேண்டியதுதான். முதல்ல பக்கத்துல இருக்கிற பாத்ரூமுக்கு ஒழுங்கா போய் வர முடியுதான்னு பார்ப்போம். டாக்டர், உணர்ச்சி வசப்படுறதுல அர்த்தமே இல்லை சிவபிரகாசம். நான் ஆயிரக்கணக்கான வாத நோயாளிகளை பார்த்தவன். வாதம்னா பிடிச்சுக்கிறதுன்னு ஒரு பொருள். இங்கே இவர் கை கால் இழுத்து பிடிச்சு சுருண்டுகிட்ட நரம்பு எதனால் அப்படி ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கே பல நாளாகும். டாக்டர் ராமையா ஒரு வைத்திய புலி. அவரே அப்படி சொல்லவும் நாகநாதன் பிள்ளையின் மனைவி லக்ஷ்மி கேவி கேவி அழத் தொடங்கிவிட்டாள். அவள் வரையில் பிள்ளையின் மொத்த வாழ்வே பறிப்போய் விட்டது போலத்தான் தோன்றியது. ஆஸ்பத்திரி படுக்கையில் நாகநாத பிள்ளை வரிசையாக விஐபிகளும் தெரிந்தவர்களும் வந்து பார்த்துவிட்டு போய்க் கொண்டிருந்தனர். அவரை வைத்து நிகழ்ச்சியை புக் செய்திருந்தவர்கள் ஆஸ்பத்திரி வறண்டாவில் கையை பிசைந்து கொண்டிருந்தனர். பிள்ளையின் டிரைவர் வேலாயுதம் அடிக்கடி மூடிக்கொண்டு வரும் கண்ணீரை துடைத்துவிட்டு கொண்டான். அவன் அப்படி அழுது யாருமே பார்த்திருக்க மாட்டார்கள். திடீரென்று ஒரு முடிவுக்கு வந்தவன் போல லக்ஷ்மியிடம் வந்தான். அவளை வெளியே அழைத்து கார் சாவியை அவளிடம் தந்தான். என்ன வேலாயுதம், சாவியை எதுக்கு என்கிட்ட தர? அம்மா, நான் இனி உங்க கார் டிரைவர் இல்லை. நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. அட, என்னடா இது? இந்த நேரத்துல நீயும் என்னை விட்டு போயிட்டேன்னா நான் என்னத்தடா பண்ணுவேன்? மன்னிச்சுக்கங்கம்மா, நான் இனியும் ஐயா கூட இருந்தா என் கால் கையும் விளங்காம போயிடுமா? அட பாவி, என்னடா பேசுற நீ? உனக்கு என்ன ஆச்சு? இதுக்கு மேல என்னை எதுவும் கேட்காதீங்கம்மா, என்னை விட்டுருங்க, நான் வரேன். வேலாயுதம் கண்ணீரை துடைத்து கொண்டே ஆஸ்பத்திரியை விட்டு அகல ஆரம்பித்த போது எதிரில் சிவபிரகாசம். லக்ஷ்மி, நீ போ. நாகநாதன் பக்கத்திலிருந்து அவனை நல்லா கவனிச்சுக்க. இந்த பயலை நான் பார்த்துக்கிறேன் என்றவர் வேலாயுதத்தின் தோளில் கை போட்டார். அதில் ஒரு வாஞ்சை. என்ன வேலாயுதம், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? நடந்தபடியே கேட்டார். பயமா இருக்குதுங்கய்யா. என்ன சொல்ற நீ? எதுக்கு பயப்படணும்? அதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சிரிச்சாலும் சிரிப்பீங்க. நீ சும்மா சொல்லு. ஐயா, சொல்லு வேலாயுதம். மனசுல எதையும் வச்சுக்காத. அது மெல்லாம விழுங்காம எதுவா இருந்தாலும் சொல்லு. நான் சொல்ல போறது ஐயாவுக்கு தெரியக்கூடாதுங்க. சரி, விஷயத்தை நீ சொல்லு. ஐயா, நம்ம ஐயாவுக்கு இப்படி எதனால் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். சொன்ன நம்புங்களேன். நீ முதல்ல சொல்லு. நம்புறத பத்தி அப்புறம் கவலைப்படலாம். விடைத்தாங்கின்னு ஒரு ஊர் பத்தி கேள்விப்பட்டு இருக்கீங்களா? இல்லையே. அது ஒரு கிராமங்க. திருவண்ணாமலையை தாண்டி போற வழியில இருக்குங்க. அதுக்கு என்ன? ஐயா, அந்த ஊர்ல ஒருத்தர் வயக்காட்டை விற்கிற முடிவுல இருந்தாரு. அதை நம்ம ஐயாவும் வாங்கி போட நினைச்சாரு. சரி, அதுக்காக அந்த ஊருக்கு போனோம். நான் தான் வழக்கம் போல காரை ஓட்டினேன். ஊர் அருமையான ஊருங்க. திருமண பக்கையெல்லாம் பச்சை பசேலுன்னு வயல்வெளிங்க.
எங்க பாரு குளம், ஊருக்கு நடுவுல அழகான ஒரு சிவன் கோவில். இந்த விளக்கமெல்லாம் எதுக்கு? நான் என்ன கதையா கேட்டேன்? இல்லைங்க, நான் சொல்றதுல அர்த்தம் இருக்குங்க. சரி சொல்லு சொல்லு. ஐயா அந்த ஊர்ல வயக்காட்டை வாங்கி போட முடிவு செய்துட்டாரு. அந்த ஊர்ல ஒரு வழக்கம் உண்டாங்களாம். வயல்ல எவ்வளவு விளைஞ்சாலும் அதுல 100% அந்த ஊர் கோவில் கிடங்குக்கு கொடுத்துடணுமா. சரி, நாகநாதன் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் இல்லைங்க. 10% என்ன, 20% தந்துடுறேன், கோவிலுக்குத்தானே என்ன சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? எல்லா விஷயத்தையும் நல்லபடி பேசி முடிச்சுட்டு கார்ல திரும்பும்போது திடீர்னு, டே வேலாயுதம், நீ நகருடா, நான் கார் ஓட்டுறேன்னு ஐயா சொன்னாரு. இந்த மாதிரியெல்லாம் முதலாளிகளுக்கும் அப்பப்ப கார் ஓட்டுற ஆசை வரும்தான். அப்புறம் அங்க தாங்கய்யா விதி விளையாடிச்சு. வேலாயுதம் ஒரு இடைவெளி விட சிவபிரகாசம் முகத்திலும் ஒரு பீதி. அழகான கூடாரம் போட்ட அந்த பீதி வேலாயுதத்தை பார்த்து வெறிக்க விட்டது. காரை ஓட்டிக்கிட்டு வர வழியில ஒரு இடத்துல திடீர்னு ஒரு காளை மாடு இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமா போச்சுங்க. அப்படி ஒரு அழகான புஷ்டியான காளை மாட்டை என் வாழ்நாளிலே பார்த்ததே இல்லைங்க. பீரிகை போட்டது போதும், விஷயத்துக்கு வா. அந்த காளை மாட்டை பார்த்து ஐயாவும் மிரண்டுட்டாரு. அது நடு ரோட்டுல ஜம்முன்னு நடந்து போச்சு. ஐயா ஹாரன் அடிச்சும் ஒதுங்கு போகல. அப்பப்ப திரும்பி திரும்பி மட்டும் பார்த்துச்சு. அப்புறம் ரொம்ப தூரம் ஒரே கூத்து. ஒரு கட்டத்துல காரை நிறுத்தி என்னை பார்த்து, டே, இந்த மாட்டை விரட்டி அடிடார்னாரு. நானும் சரின்னு ஒரு குச்சியை உடைச்சி அதை அடிக்க போனேன். ஆனா அது அசரல. ஜல்லிக்கட்டு காளை மாதிரி என்னை பார்த்து புஸ் புஸ்ன்னு மூச்சு விட்டுச்சு. 2 காலால மண்ணை கீறிக்கிட்டே என் மேல பாய தயாராயிடுச்சு. நான் திரும்பி ஓடி வந்து காருக்குள்ளே ஏறிக்கிட்டேன். ஐயாவுக்கு ஒரே கோபம். சட்டுன்னு ஒரு முடிவுக்கு வந்தவர் காரை பயங்கர ஸ்பீடா எடுத்தாங்க. எதிர்க்க அந்த காளை மாடு நிக்கிறது பத்தி கவலையே படாம வண்டியை விட்டாருங்க. திரும்பவும் இடைவெளி விட்ட பின் சிவபிரகாசத்துக்கு கோப குழிகள் பட்டென்று வெடித்தன. அப்புறம் என்ன ஆச்சு? அந்த மாடு அடிபட்டு செத்து போச்சா? செத்து போகலைங்க. ஆனா அதோட காலில் பலமான அடி. காருக்கு முன்பக்கம் அப்படியே ஒரு சாணுக்கு நசுங்கி போச்சுன்னா பாத்துங்களேன். மொத்தத்துல ஒரு காளை மாட்டு மேல காரை ஏற்றி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அதுல அந்த மாட்டுக்கு நல்ல அடி. இவ்வளவு தானே? இல்லைங்க, இதுக்கு மேலதாங்க விஷயமே இருக்கு. திரும்பவும் வேலாயுதம் பீடிகை போட்டான். என்னையா, ஏன் இப்படி இந்த விஷயத்தை இழுன்னு இழுக்கிற? என்னைக்கு அந்த மாடு அடிபட்டுச்சோ அன்னைக்கு மறுநாளே ஐயாவுக்கு கால் கை இழுத்துக்குச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஆஸ்பத்திரிக்கு அவரை கூட்டிட்டு போகும்போது நம்ம வீட்டுக்கு முன்னால அந்த மாடு ரத்தம் சொட்டுற காலோட நின்னுக்கிட்டு இருந்துச்சுங்க. அவன் சொன்னதை கேட்கவும் சிவபிரகாசத்திற்கே சற்று பகீர் என்று ஆகிவிட்டது. என்னையா சொல்ற? விடைத்தாங்கியில அடிப்பட்ட மாடு இங்கே சென்னையில மயிலாப்பூர் வீட்டு வாசல்ல நின்றுகிட்டு இருந்துச்சா? ஆமாங்க, அதை பார்த்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. இருந்தாலும் ஐயா உடம்பு இழுக்கிற இழுப்பை மனசுல வச்சுக்கிட்டு தான் நான் எதுவும் சொல்லல. ஆமா, நீ நல்லா பாத்தியா? அந்த மாடுதானா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு தெரியும். இப்போ நான் அடுத்து ஒன்றை சொல்ல போறேன். இதை கேட்டா நீங்க ஆடியே போவீங்க. என்னையா? ஆஸ்பத்திரிக்கு வெளியில ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குல்ல? ஆமா, அதுக்கு கீழே போய் ஒரு பாவை பார்த்துட்டு வாங்க, நான் அங்கேயே இருக்கிறேன். வேலாயுதம் அடுத்த குண்டை வெடித்தான். சிவபிரகாசத்திற்கு உச்சி முதல் பாதம் வரை ஒரு பரபரப்பு. தன் இன் செய்த ஷர்ட்டை சற்று லூஸ் செய்து கொண்டார். கோல்டு ஃப்ரேம் கண்ணாடியை கழற்றி துடைத்து மாட்டிக்கொண்டார். போங்க, போய் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விஷயம் புரியும். அவன் மேலும் தூண்டிவிட தனது ஷூ கால்களை சப்திக்க நடக்க ஆரம்பித்தார். அதிகபட்சம் 100 அடி தூரத்தில் ஆஸ்பத்திரி மெயின் கேட்டுக்கு அப்பால் தார் சாலை ஓரமாக காலி இடம் ஒன்றில் பூதகாரமான வேப்ப மரம், அதன் தண்டு பாக்கத்துக்கு கீழ் ரத்தம் சொட்டும் கால்களுடன் அந்த காளை மாடு நின்று கொண்டு ஆஸ்பத்திரி கேட்டையே பார்த்து கொண்டு இருந்தது. அதன் அகன்ற கரிய விழிகளில் கோபம், சோகம் எல்லாம் ஒரு சேர தெரிந்தது. சிவபிரகாசம் ஸ்தம்பித்து நின்று விட்டார். நந்தனாவின் பிரார்த்தனை அவ்வளவு சீக்கிரமாக பலிக்கும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அன்றைய காலை வேளையில் யதார்த்தமாக தினசரி பேப்பரை திறந்தவள் அதில் வந்திருந்த செய்தியை பார்த்து திக்குமுக்காடி போனாள். மும்பை பிரபல தாதா சுட்டுக்கொலை என்கிற தலைப்புச் செய்தியே அவளை பிரகாசமாக்கியது.
அமெரிக்காவில் இருந்து வாங்கி வந்திருந்த ஒரு அழகிய களிம்பு பொருளை முகமுழிக்க பூசிக்கொண்டு சற்று விகாரமாக இருந்தவள் செய்தியை படிக்கவும் விழுந்து புரண்டாள். பேப்பரோடு நேராக சமையல் கட்டில் இருக்கும் மாமியை நோக்கி ஓடினாள். மாமி, மாமி! என்ன நந்தனா? மாமி, நான் என்னன்னு சொல்லுவேன்? அதை எப்படின்னு சொல்லுவேன்? பேப்பரை பாருங்க, தெரியும். மாமியிடம் பேப்பரை காட்டினாள். மாமியும் வாங்கி படித்து கொண்டு பக்தி பரவசத்தில் கண் கலங்கினாள். மாமி, நீங்க சொன்னது சத்தியம். நந்திகேஸ்வரர் என் கோரிக்கையை ஏத்து காப்பாத்திட்டாரு. ஒரு அசுரன் அழிஞ்சான், நான் தப்பிச்சிட்டேன். உண்மைதான் நந்தினி. ஆனா இதை தயவு செய்து பிரபலமாக்காத, யார்கிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டுக்காத. ஏன் மாமி, இது எவ்வளவு பெரிய விஷயம்? பைத்தியமே, அந்த கிராமத்துக்கு போனப்போ கோவில்ல குருக்கள் சொன்னது மறந்து போச்சா? அட ஆமால்ல. ஆமா ஆமா. எதனால மாமி இப்படி ஒரு கட்டுப்பாடு? அதெல்லாம் ரொம்ப புதிரான விஷயம்தான். அவ்வளவு ஏன்? அந்த கிராமமே ஒரு ஆச்சரியமான ஊர். ஈஸ்வரனும் பார்வதியும் வந்து நடமாடின ஊர். நந்தி சுவாமியோட விளையாட்டு பூமி அது. மாமி மாமி, எனக்கு இப்பவே அந்த கோயிலுக்கு போய் சாமி காலில் விழுந்து வணங்கி நன்றி சொல்லணும் போல இருக்குது. ரொம்ப நல்ல எண்ணம். எப்பவுமே பிரார்த்தனை செய்யறது பெரிய விஷயம் இல்லை, ஞாபகமா அதை ஈடேற்றுறது தான் பெரிய விஷயம். மாமி, நம்ம இன்னைக்கு கிளம்புவோமா? பேஷா, நானும் சமையலை முடிச்சிடுறேன். குளிச்சு முழுகிட்டு கிளம்புவோம். வெண்ணெய் வாங்கி வச்சிருக்க, அதை சுண்ட காய்ச்சி சுத்தமான நெய்யா உருக்கி எடுத்துக்கிறேன். உன் கையால நெய் விளக்கு போடு, ரொம்பவும் விசேஷம். அது என்ன மாமி, நெய் விளக்கு மட்டும் விசேஷன்ற ஒரு விஷயத்த எல்லாரும் சேர்ந்தே சொல்றாங்க? நன்னா கேட்டப்போ. சேஷன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. என்ன மாமி? சேஷன்னா அந்த பார்க்கடல்ல பெருமாள் படுத்துக்கிண்டு இருக்காரே 5 தலை நாகத்து மேல, அந்த பாம்புக்கு பேர் தான் சேஷன், அதாவது ஆதிசேஷன். கடல்னா உனக்கே தெரியும், அது ஒரு நீர்வெளி. அதுலயும் பார்க்கடல்னா கேட்கவே வேண்டாம். பாலுக்கு வெள்ளை ரத்தம்னு இன்னொரு பேர் உண்டு. மனிதனோட முதல் உணவே அதுதான். மிருகங்களுக்கும் அதுதானே முதல் உணவு. தாய்ப்பால் அருந்தாத ஜீவன் ஏது? அப்படி முதல் உணவா, முதல் சக்தியா கால காலத்துக்குமான தெம்பை கடலளவு கொண்டு அந்த கடல் மேல கருமையான விஷம் கொண்ட பாம்பை சுருண்டு படுக்க வச்சு அதை கட்டி போட்டு அதன் மேல படுத்துண்டு இருக்கிறவர் தான் மகாவிஷ்ணு. பால்ல விஷம் கலந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான் இல்லையா? பார்க்கடல்ல விஷம் கலந்தா என்ன ஆகும்? இந்த லோகமே அவ்வளவுதான். அப்படி நிகழாம தடுத்துண்டு விஷத்தை உடைய ஆதிசேஷனே தன் படுக்கையா ஆக்கின்றவர் தான் பெருமாளு. ஆக்கக்கூடி சேஷனா அடங்கி கிடப்பவன். எப்பவும் பாம்பு கொத்தினா மரணம், அதுவே சீறினா பயம். அது எதுவும் செய்யாம அடங்கி கிடந்தாதான் அதன் மேல் பயம் கலந்த மரியாதை நமக்கு வரும் இல்லையா? அதனால்தான் விஷமான சேஷன் அதை தனக்குள்ள அடக்கிண்டு விட்டதால விசேஷன் ஆனான். இப்ப நெய் விளக்குக்கு வருவோம். நெய்ன்றது என்ன? பாலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒண்ணு. பால் ஒரு திரவம், குளிர்ச்சியானது, ஜீவனுக்கு ஆதாரமானது. இதுக்குள்ள இருக்கிற நெய்யை அப்படியே எடுக்க முடியாது, கடைஞ்சித்தான் எடுக்கணும். ஒரு முயற்சி வேணும். அதாவது பாலை முதல்ல கறக்கணும், பிறகு காய்ச்சணும், அப்புறம் அதோட மோரை சேர்த்து உரை கட்டணும், பிறகு காத்திருக்கணும், அப்புறம் தயிரான அதை மத்தால கடைஞ்சு அதுக்குள்ள இருந்து வெண்ணெயை பிரிச்சு எடுக்கணும். அதுக்கு பிறகு வெண்ணெயை உருக்கி நெய் வரும். அதாவது முதல் கட்டம் பசு, அடுத்த கட்டம் பால், அதுக்கு அடுத்த கட்டம் காய்ச்சுதல், 4வது உரை கட்டுதல், 5வது தயிராக்குதல், 6வது தயிரை கடைத்தல், 7வது வெண்ணெய் எடுத்தல், 8வது வெண்ணெயை உருக்குதல், 9வதா கையில் அகப்படுறது தான் நெய். மனித வாழ்க்கையில எதுலையும் 9 நிலைகள் உண்டு. கிரகங்களும் 9 தான். இதுல நெய் சூரியனோட அம்சமாகும். நாம் அத்தனை பேரும் சூரியன்ல இருந்து வந்தவர் தான். இந்த பூமி, இதுல வாழற உயிர்கள் எல்லாமே சூரிய ஒளி இல்லைன்னா வாழ முடியுமா? கண்ணுக்கு தெரிகிற கடவுள்கள் சூரிய சந்திரர்கள் தானே. மனசுல ஒரு ஒளி இருந்தா இருள் விலகி நிம்மதி கொடுக்கும். நல்ல அறிவாளியை ஞான ஒளி உள்ளவர்னு சொல்றோம் இல்லையா? சமையல்கார மாமியின் விளக்கத்திற்குள் நந்தனா தன்னையே தொலைத்திருந்தாள். அடேயப்பா, நெய் என்ற ஒரு வஸ்துவுக்கு பின்னால இவ்வளவு விஷயங்களா? அவள் முகத்தில் பிரமிப்பு பெருகி வழிந்தது. என்ன நந்தனா இப்படி பாக்கற? நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கல. 9வது கட்டத்துல கிடைக்கிற நெய் ஒளி தரும் சூரியனோட அம்சம்னு சொன்னேன்.
அந்த சூரியனை கொண்டு திருச்சன்னதியில் விளக்கு போடும்போது அந்த விளக்கொளியில பல ஜீவ வாயுக்கள் உற்பத்தியாகிறது. இடியும் மின்னலும் இல்லைன்னா எப்படி மழை மேகத்தால் மழையை தர முடியாதோ அப்படி நெய் விளக்கும் அதோட வாயுக்களும் இல்லைன்னா அங்க இருக்கிற சாநித்தியமும் நமக்கு வசப்படாது. நெய் விளக்கு சூழ்நிலையை சரிபார்க்காமல் எரியும். நல்ல மனமோ அங்க வீசும். எல்லாத்துக்கும் உச்சமா நெய் வேணும்னா பசு வேணும். பசுவை போஷித்தான் நெய் கிடைக்கும். பசு ஒன்றும் சாதாரண ஜீவன் இல்லை. இதோட உடம்புக்குள்ள 30 முக்கோடி தேவர்கள் இருக்காருன்னு சொல்வா. அதனால தான் அதோட மூத்திரம் கூட மருந்தாக்க பயன்படுது. மற்ற மூத்திரமெல்லாம் நாரும், புழு பூச்சிகள் உருவாக்கும், கிருமிகள் பெருக்கும். பசுவோட மூத்திரம் அப்படி நிகழாது. பசுவோட பால், அதோட மூத்திரம், அதோட தயிர், அதோட நெய், அதோட மோர், இந்த 5ஐயும் சம அளவில் கலந்து செய்கிற ஒரு வஸ்துவுக்கு பஞ்சகவ்யம்னு பேரு. இதை தோட்டத்துல செடி கொடிகள் மேல தெளிச்சா அதெல்லாம் அப்படி வளரும். அங்க கிருமிகள் வளராது. செடி கொடிகளும் ஒரு பங்குக்கு 2 பங்கு விளைச்சல் தரும். மாமி ஒரு மாதிரி பேசி முடித்தாள். நெய்யில் தொடங்கியவள் பஞ்ச கவ்யத்தில் முடித்தாள். மாமி, அப்ப மாடுகள்ல பசுவுக்குத்தான் முதல் மரியாதையா? காலை வெறும் உழைக்க மட்டும்தானா என்று நந்தனா கேட்டாள். நீ எங்க வரேன்னு எனக்கு தெரியும். பசுவுக்கு ஒரு தூண்டுதலும் அது கண்ணு போடவும் காலைன்னு ஒன்று வேணுமே. பசுவுக்குள்ள எல்லாம் அடக்கும். ஆனா அந்த பசு ஒரு காளைக்கிட்ட அடங்கித்தான் இன்னொரு பசுவோ இன்னொரு காளையோ உருவாக முடியும். யோசிச்சு பாரு. அதனால தான் அந்த ஈஸ்வரன் காளையை தன் வாகனமா தன்னையே தாங்குற ஒரு சக்தியா ஆக்கி கொண்டா. ரொம்ப சந்தோஷம் மாமி. ஸ்டார்ட், ரெடி, ஆக்ஷன், கேமரா என்ற சத்தத்தை கேட்டு கேட்டு இருந்த எனக்கு உங்களால இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. இனி எந்த கோவிலுக்கு போனாலும் சுத்தமான நெய் கொண்டே நெய் விளக்கு போடுவேன். அந்த விளக்கு ஒளி பல இருளை போக்கட்டும். போங்க, போய் முதல்ல நெய் ரெடி பண்ணுங்க. நானும் கிளம்புறதுக்கு தயாராகிறேன். நந்தனா ஒரு புது தெளிவுடன் பாத்ரூம் நோக்கி நடந்தாள். மாமியும் ஈஸ்வரா என்று நெகிழ்வுடன் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். அவளுக்கு நந்தீஸ்வரரின் கருணையும் நந்தனாவுக்கு அருளிய வேகமும் சிலிர்ப்பை உண்டு பண்ணி இருந்தது. தன் வாழ்நாளில் மாமி நந்தியிடம் எந்த வேண்டுதலும் வைத்திருக்கவில்லை. நந்தனாவுக்கு நிகழ்ந்த வேகம் அவளுக்குள் ஒரு புதிய கோரிக்கையை எழுப்பியிருந்தது. நந்தி தரிசனம் செய்யும்போது அந்த கோரிக்கையை நந்தி காதில் போட்டுவிட தீர்மானித்தவளாக சமையல் கட்டு நோக்கி நடந்தாள். ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்த சிவபிரகாச முகத்தில் நிறையவே பீதி. அதை நாகநாத பிள்ளையின் மனைவி லக்ஷ்மி துல்லியமாகவே கவனித்தாள். பிள்ளையும் கலங்கி போய் படுத்திருந்தார். அவரும் சிவபிரகாசத்தின் பீதி நிரம்பிய முகத்துடன் பார்த்து உள்ளுக்குள் பயந்தார். அண்ண, என்னண்ண, என்ன ஆச்சு? ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்க. ஒண்ணுமில்லம்மா. அப்புறம் எதனால என்ன வேலாயுதம் இந்த நேரத்துல எனக்கு வேலை வேண்டான்னு போனா? சொல்றேம்மா, சொல்றேன். சிவபிரகாசம் அவளை சமாதானப்படுத்தி கொண்டே நாகநாத பிள்ளையிடம் சென்றார். பிள்ளை கோணிய வாயுடன் பார்த்த விதமே கன்றாவையாக இருந்தது. சிவா சிவா என்று அவர் சிவபிரகாசத்தை ஆசையாக கூப்பிடுவார். அப்போதே அந்த 2 எழுத்து வார்த்தை கூட அவர் நாவில் அகப்பட மறுத்தது. ஷி 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 என்று கோணிய உதடுக்குள் ஒருவித காற்று சப்தம். நாகநாதா, சிரமப்படாத. வேலாயுதம் விடைத்தாங்கிக்கு போனப்ப நடந்த சம்பவத்தை எல்லாம் சொன்னா. என்னால முதல்ல நம்ப முடியல. நீ மோதி காயப்பட்ட மாடு இப்ப ஆஸ்பத்திரி வாசல்ல தான் இருக்குது. அதுக்கு ஏற்பட்ட பாதிப்புத்தான் உனக்கும் எதிரொலிச்சிருச்சு. நீயும் இப்ப படுத்த படுக்கையாயிட்ட. போனா போகட்டும். அடுத்தது என்ன செய்யறதுன்னு பாப்போம். சிவபிரகாச பிள்ளையிடம் சொன்னது லக்ஷ்மிக்கு புரியாத ஒன்றாகவே இருந்தது. அண்ண, என்ன சொல்றீங்க? மாடு காயம்லான்னு? ஆமாம்மா, விடைத்தாங்கின்ற கிராமத்துல நிலம் வாங்க போனவன் வர வழியில ஒரு மாடு மேல காரை ஏத்தி அதை காயப்படுத்திட்டான். ஐயோடா, இப்ப கத்தி என்னம்மா பிரயோஜனம்? அங்க மாட்டுக்கு கால், இங்க இவனுக்கு. அப்படியா? கால் போன மாடா இப்ப இங்க வந்திருக்கிறதா சொன்னீங்க? ஆமாம்மா, அடிப்பட்ட பாம்பு தான் சும்மா விடாது சுத்தி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாடு வந்திருக்கிறது இப்பத்தான் எங்கேயே தெரிய வந்திருக்கு. என்னால நம்ப முடியலையே. நான் அதையும் கடந்த நிலையில் இருக்கேம்மா. ஒரு மாடு மேல காரை ஏத்தினவன் கை கால் இழுக்கும்னா இந்த நாட்டுல ஆயிரக்கணக்கான பேர் கை கால் இழுபட்டு கிடைக்கணும். இதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல எனக்கு. சிவபிரகாசம் தாராளமாகவே அழுத்து கொண்டு தாராளமாகவே குழம்பியும் போனார். அப்போது திரும்பவும்
வேலாயுதத்தின் குறுக்கீடு. ஐயா, என்ன வேலாயுதம்? நீங்க என்ன நினைக்கிறீன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுங்க. நான் கூட ஒரு மாடு தானேன்னு சாதாரணமா நினைச்சேன். ஆனா விடைத்தாங்கின்ற ஊர்ல காளை மாடுகளை கடவுளா நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் சொல்றேன், கேட்டுக்குங்க. அங்க வயல்ல உழறதுக்கு யாரும் காளை மாட்டை பயன்படுத்துறதில்லை, எருமையைத்தான் பயன்படுத்துறாங்க. காரணம், அந்த ஊர் வரையில் காளை மாடுதான் சாமியாம், அதாவது நந்தி. அதுக்கும் இங்க நாகநந்தனுக்கும் கை கால் விழுந்ததுக்கு என்னையா சம்பந்தம்? நம்ம ஐயா பண்ணது சாமி குத்தமாச்சுங்களே. என்னையா சொல்ற? சாமி குத்தன்னா கார் போற வழியிலேயே அந்த மாடு மட்டும் நகராம நடு ரோட்ல போகலாமா? அதுக்காக அது மேல காரை ஏத்தலாமாங்க? அதிகபட்சம் தாங்கல. நீ ஓட்டலன்னு தைரியத்துல பேசுறியா? இல்லைங்க, நியாயத்தை பேசுறேன். எனக்கு என்னவோ அந்த மாடு சும்மா விடாதுன்னு தோணுது. அட போயா, சினிமால கூட நான் இப்படியெல்லாம் பார்க்கல. இருவரும் மாறி மாறி பேசிக்கொள்ள இடையில் லக்ஷ்மி சரேல் என்று அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டாள். அவள் நடையில் ஒரு அசாத்திய வேகம். ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே சென்றவள் வேப்ப மரத்தடியில் நிற்கும் அந்த மாட்டை பார்த்தாள். அதன் காலில் பின் தொடையில் சிவப்பாக ரத்தம் உறைந்து போயிருந்தது. முன்காலிலும் நல்ல சிராய்ப்பு. அதன் கண்கள் பளபளவென்று கருப்பு முத்து போல் மின்னிக் கொண்டிருந்தன. மூக்கு பாகம் உயர்த்து நீர் பொட்டுக்கள் தெரித்தன. நல்ல விடைத்த கொம்பு, அதில் கத்தி போல் கூர்மை. லக்ஷ்மி அதன் முன்னால் நின்று கண்ணீர் திரள கைகளை குப்பினாள். அப்படியே மண்டியிட்டு தரையோடு தரையாக முட்டிக்கொண்டு அழத் தொடங்கிவிட்டாள். நிமிர்ந்து பார்த்தவளுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. அதுவரை அங்கே நின்று கொண்டிருந்த காளையை காணவில்லை. நாலா பக்கமும் பார்வையை வீசி பார்த்தவள் கண்களை துடைத்து கொண்டே திரும்பவும் ஆஸ்பத்திரி கேட் செக்யூரிட்டி அவளை சற்று வினோதமாக பார்ப்பது. யாரம்மா பார்க்குறீங்க? யாரை தேடுறீங்க என்று கேட்டான். இங்க ஒரு மாடு நின்றுக்கிட்டு இருந்துச்சே, அதை காணோன்னு பார்த்தேன். எங்கம்மா? இங்க மாடே வரலையே. இல்லையே, காலில் ரத்தத்தோட நின்றுக்கிட்டு தான் இருந்துச்சு, நான் பார்த்தனே. நீங்க மரத்தடியில வெறும் தரையில கும்பிட்டு வீழ்ந்ததை தான் நானும் பார்த்தேன். வேப்ப மரத்தை தான் கும்புறதான் நான் நினைச்சேன். அவன் சொல்ல சொல்ல லக்ஷ்மிக்கு குழம்பியது. அது எப்படி தன் கண்ணில் பட்ட மாடு அவன் கண்ணில் படாமல் போனது? தொடர்ந்து அவனிடம் பேசாமல் அந்த குழப்பத்தோடு உள்ளே நுழைந்தாள். வார்டுக்கு நுழைந்தவள் எதிரில் சிவபிரகாசம். எங்க லக்ஷ்மி போயிட்ட? அந்த மாட்டோட காலில் போய் விழுந்துட்டு வரன நினைச்ச. அது உன்னை எதுவும் பண்ணலையே. நந்தின கும்மிட விழுறோம், அப்படி இருக்க அது என்ன பண்ணிடும்? சரி, இப்பவும் இருக்கா? இல்லைண்ண, கும்மிட்டு எழுந்து பார்த்தா அதை காணோம். எல்லாமே மாயமில்ல? மாயமா? என் கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த மாடு மற்றவங்க கண்ணுக்கு தெரியல. கேட் செக்யூரிட்டி என்னங்க மரத்தை போய் கும்புறீங்கன்னு கேட்குறான். அப்படியா? ஆமாண்ண, எனக்கு என்னவோ நந்தி சாமி நான் காலில் விழவும் சமாதானம் ஆயிட்ட மாதிரி தெரியுது. இருந்தாலும் இன்னொரு எண்ணம். என்னம்மா? விடைத்தாங்கி ஊருக்கே போய் அந்த நந்தி சாமிக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணி பரிகாரம் தேடிக்கலான்னு நினைக்கிறேன். நானும் கிட்டத்தட்ட அப்படிதாம்மா நினைச்சேன். இந்த சிக்கலுக்கெல்லாம் விடைத்தாங்கி கிராமத்துல தான் இருக்கு. அப்ப நாளைக்கே 2 பேரும் கிளம்புவோமா? நிச்சயமா. எங்க அந்த வேலாயுதம்? சிவபிரகாசம் கேட்கும்போதே வேலாயுதம் முன் வந்தான். வேலாயுதம், வேலையை விட்டுலாம் போகாத. விடைத்தாங்கிக்கு நாளைக்கு போறோம். அம்மா சொன்னதை கேட்டல்ல? அங்க போய் அபிஷேக ஆராதனை செய்யறோம். நீ சொன்ன மாதிரி இது சாமி குத்தம். சாமி குத்தத்தை பரிகாரங்களால நேர் பண்ண முடியும். வேலாயுதம் பதிலுக்கு வேகமாக தலையை ஆட்டினான். அதே வேளையில் சிவபிரகாசம் மனதுக்குள் மட்டும் வேறு மாதிரி ஒரு எண்ணம். மீண்டும் நந்தனா. இந்த முறை நந்தனா வெகு எளிமையாக ஒரு நூல் புடவையை கட்டிக்கொண்டு ஒரு நடுத்தர குடும்ப பெண் போல இருந்தாள். சுத்தமாக மேக்கப்பே இல்லாத முகம். ஊன்றி கவனித்து, நீங்கள் நந்தனா தானே என்று யாராவது கேட்டால் கூட சே நான் இல்ல என்று சமாளித்து விடலாம். கோவிலுக்குள் அவளும் மாமியும் நுழைகிற போது அப்படித்தான் ஆகிவிட்டது. ஒரு ரசிகன் அவளை அடையாளம் கண்டு கொண்டு பின்னாலேயே நடந்தான். அவள் நின்றாள், அவனும் நின்றான். நடந்தாள், அவனும் நடந்தாள். அவளுக்குள் குமரி கொண்டு வந்தது. மாமி காதை கடித்தாள். மாமி, ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டே வரான். நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். மாமி அவளிடம் சொன்ன கையோடு அவனை அருகில் அழைத்தாள். யாருப்பா நீ? என்ன வேணும் உனக்கு? மேடத்தோட கையெழுத்து. இவ கையெழுத்து உனக்கு எதுக்கு? என்னம்மா நீங்க? மேடம் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? இவங்க ஆர்டிஸ்ட் நந்தனா தானே? நினைச்சேன். இப்படித்தான் ரொம்ப பேர் கேட்குறாங்க. இவ நந்தனா கிடையாது. தெரியாதனமா அவளோட ஜாடையில பிறந்த வசந்தி இவ. வசந்தியா? ஆமாம். போய் வேலையை பாரு. நந்தனாவே வந்தாலும் அவ பின்னாடி சுத்தாத.
நடிகை பின்னால் சுத்தினா உரப்படாமத்தான் போவ. பாட்டி ஒரு போடு போட்டு அனுப்பி வைத்தாள். நந்தனாவுக்கு அப்பாடா என்று இருந்தது. சன்னதியை நெருங்கும்போது நல்ல வேளையாக சொற்ப கூட்டம்தான் இருந்தது. முக்காடு போட்டு இருந்ததால் அவர்கள் யாரும் நந்தனாவை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஒரு வாண்டு மட்டும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே போனான். டிவியில் பார்த்த ஆன்டி என்று அவன் குறிப்பிடுவது தேய்ந்து போய் அவள் காதிலும் விழுந்தது. சினிமாவை விட இப்ப டிவி தான் பவர்ஃபுல்லாக இருக்கு என்று முணுமுணுத்து கொண்டே நந்தனாவும் முக்காடை விளக்கினாள். குருக்கள் அடையாளம் கண்டு கொண்டார். வாங்கோ வாங்கோ, நீங்க தானே என்று விஸ்தரமானார். ஆமா, நந்தனாவோட வேண்டுதல் பளிச்சிடுச்சு. அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அர்ச்சனை பண்ணி காணிக்கை செலுத்திட்டு போகத்தான் வந்திருக்கா என்றாள் மாமி. பேச்சோடு அவள் கைகளில் அர்ச்சனை பிரசாதமான தேங்காய், பழம், புஷ்பங்கள் எடுத்து தட்டில் வைத்து நீட்டினாள். குருக்கள் வாங்கி கொண்டார். முகத்தில் ஏராளமான புன்னகை. எனக்கு தெரியும், எங்க சுவாமி முதலா யார் எதை கேட்டாலும் அள்ளி கொடுத்துடுவாரே. என்ன, உங்களோட ஜோடியா தொடர்ந்து நடிக்கிற சிவராஜைத்தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு வேண்டிக்கினீங்க என்று அவராக ஒரு விஷயத்தை கேட்டார். நந்தனாவுக்கு பகீர் என்றது. மாமிக்கோ அப்படி கூட அவள் கேட்டிருக்கலாம் என்று தோன்றியது. நந்தனா மலங்க மலங்க மாமியை பார்த்தாள். நீங்க சரியா சொன்னேல். நந்தனா சினிமாவில் நடிச்சாலும் ரொம்ப கட்டுப்பாடானவ. நெருப்பு மாதிரி இருந்தாலும் நடிகையினாலே கல்யாணம்னு வரும்போது ஒரு சந்தேகம் சங்கடமெல்லாம் வந்துடுறது. 10 பேர்ல ஒருத்தர் வாழ்க்கை தான் நல்லபடியா இருக்கு. நந்தனாவுக்கு நல்ல பிள்ளையாண்டா மாப்பிள்ளையா வரணுன்றது தான் பிரார்த்தனை என்று மாமி ஒரு மாதிரி பூசி முடித்தாள். மாப்பிள்ளை யாரு? சிவராஜ் தானே? அதான் இல்ல, கூட நடிச்சா கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன? இந்த மாப்பிள்ளை பிள்ளையாண்டா வேற ஒருத்தன். என்கிட்ட கூட சொல்லக்கூடாதாக்கும். இல்ல, சொன்னா தெரியாது. இந்த பிள்ளையாண்டா அமெரிக்காவில் இருக்கா. அப்படியாக்கும், ரொம்ப சந்தோஷம் என்றபடி அர்ச்சனை செய்ய உள்ளே சென்றார். நந்தனா மாமியை அதிர்ச்சியும் ஆச்சரியம் கலந்து கொண்டு பார்த்தாள். மாமி உதட்டில் கையை வைத்து அமைதியாய் கும்பிடு, எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற மாதிரி பார்வை பார்த்தாள். குருக்கள் அர்ச்சனையை முடித்தார். வெளியே வந்து பிரசாதத்தையும் தந்தார். நந்தனா தட்டில் 100 ரூபாய் போடவும் சற்று பதறிப்போய், முதல்ல பணத்தை எடுங்க என்றார். ஏன்? அர்ச்சனைக்கு இங்க 18 ரூபான்னு ஒரு கணக்கு இருக்கு, அதுக்கு மேல வேண்டாம், நாங்க வாங்கவும் கூடாது என்றார். போன தடவை வந்தப்ப தட்டில் 500 ரூபாய் போட்டேன், அப்ப நீங்க ஒன்றும் சொல்லலையே. நான் அப்ப கவனிக்கல, ஆனா அந்த பணத்தை தனியா எடுத்து வச்சுட்டேன். இருங்கோ வந்துடுறேன் என்று உள்ளே போய் அந்த 500 ரூபாய் தாளை எடுத்து வைத்தார். ஏன் இப்படி? அது என்ன 18 ரூபாய் கணக்கு? நந்தனா விடவில்லை. வாங்கோ, அம்பாளை சேவிங்கோ, அப்படியே நந்தீஸ்வரரையும் சேவிச்சிட்டு வாங்கோ, பிறகு விவரமா சொல்றேன் என்றபடி அம்பாள் சன்னதியை நோக்கி நடந்தார். கடந்த கால ஆலயம். எங்கு பார்த்தாலும் கருங்கற்கள். நடக்கின்ற நடைத்தளத்தில் இருந்து சுவர் வரை அவ்வளவும் கருங்கற்கள். அத்தனை கற்களில் நிறைய கல்வெட்டு செய்திகள். பெரிய அளவில் மின் விளக்கில்லை, எனவே இருண்டிருந்தது. வவ்வால் அடைந்திருந்ததால் அதன் கழிவுகள் ஒருவித நாற்றமும் மூக்கை நிரடிக்கொண்டு இருந்தன. பார்த்து வாங்கோ என்று முன்னால் நடந்தார். அம்பாள் சன்னதியில் அர்ச்சனையை முடித்தார். இறுதியாக நந்தீஸ்வரர் சன்னதிக்கு வந்தனர். ஒரு வெட்ட வெளியில் தனியாக ஒரு கல் மண்டபத்துக்குள் நந்தி எம்பெருமான் சிலை. எல்லா கோயில்களிலும் நந்தி லிங்கத்தை பார்த்தபடித்தான் இருப்பார். இங்கே மட்டும் திரும்பி வாயில் கதவை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். பிருஷ்ட பாகம்தான் லிங்கத்தை பார்த்தபடி இருந்தது. நந்தனாவுக்கு அதையெல்லாம் கேட்க தெரியவில்லை. ஆனால் நந்தீஸ்வரரை பார்க்கவும் அவள் மனதில் பக்தி பரவசம். போன முறை வந்தபோது அவள் தாதா விஷயம் மனதில் அமுக்கிக் கொண்டிருந்தது. இந்த முறை மனது காற்று போல் லேசாக இருந்தது. நிம்மதி என்பதற்கு அர்த்தம் அங்கே இருப்பது போல கூட தோன்றியது. மாமி பிரசாத குடையை நந்தனா கையில் கொடுத்துவிட்டு நேராக நந்தீஸ்வரர் முன் சென்று சாஷ்டாங்கமாக மண்டியிட்டு விழுந்து வணங்கினாள். பின் எழுந்து அதன் காதருக்கே சென்றவள் லேசாக கண் கலங்கினாள். என்னை சீக்கிரமா கூட்டிக்கோ என்று மரணத்தைத்தான் ஒரு வரமாக கேட்க நினைத்திருந்தாள். ஆனால் குருக்கள் நந்தனாவின் கல்யாணம் பற்றி பேசி அவள் மனதை மாற்றியிருந்தார். தனக்காக கேட்டால்தான் வரமா என்ன? நந்தனாவும் தன் பேத்தியைப் போலத்தான். அவளுக்கு ஒரு நல்ல வழியை அமைக்க வேண்டும். விதி அவளை நடிகையாக்கி கண்ட தாதாக்கள் எல்லாம் மிரட்டி பணிய வைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இதிலிருந்து அவள் மீள வேண்டும். அவள் நடிகையாகி சம்பாதித்தது போதும். அவளுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை வேண்டும். ஒரு பெண்ணுக்கு தாய்மைதான் பரிபூரணம்.
அதை ஒரு கணவனால் தான் தர முடியும். அந்த பரிபூரணத்தை தருவதால் தான் கணவன் என்பவன் ஒரு பெண் வரையில் உயிரை விட மேலானவன் ஆகிறான். மாமிக்கு திருமணம் ஆயிற்று. ஆனால் திருமண ஆன வருடமே மாமியின் கணவரை காசநோய் வந்து கொண்டு போய் விட்டது. கூடவே பிளேக் வேறு. அந்த காலத்தில் பிளேக் நோய் படுத்திய பாடு கொஞ்சம் நஞ்சமில்ல. குடும்பத்துக்கொருவர் அதனால் இறந்து போயிருந்தனர். ஆச்சாரமான குடும்பம், வைதீக கட்டுப்பாடும் பிரதானமான வாழ்க்கை வேறு. எனவே எவரும் மாமி வரையில் மறுமணம் பற்றி நினைக்கவில்லை. அதனாலேயே பிள்ளைக்குட்டி எதுவும் அவளுக்கு இல்லாமல் போய் அவள் வாழ்க்கை ஏதோ அப்படியும் இப்படியும் ஆற்று வெள்ளம் போல் புரண்டு புரண்டு ஓடியது. அவளுக்கு நிறைய துன்பங்களை தந்த அதே விதி அவளுக்கு என்ன பிரத்யோகமான கைமணத்தை தந்திருந்தது. ஒரு கருவேப்பிலையை கிள்ளி போட்டு அவள் துவையல் அரைத்தாலும் அதில் வாசம் வீசியது. புளியை கரைத்து அதில் ஒரு சிட்டிகை மிளகுத்தூளை போட்டு இறக்கினாலும் அந்த மனம் ஊரையே கட்டியது. அந்த வித்தைத்தான் நந்தனா வீட்டில் அவளை சமையல்காரியாக்கியது. நந்தனாவுக்கு தாய் தந்தை இல்லாததால் மாமியால் அந்த இடத்திலும் நடமாட முடிந்தது. நந்தனாவுக்கு இப்போது மாமிதான் எல்லாம். அப்படிப்பட்ட நந்தனாவுக்காக நந்தீஸ்வரரிடம் அவளுக்கு ஒரு நல்ல கணவனை கொடு, இந்த நடிப்பு வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடு என்று கேட்டதில் தவறில்லை என்று எண்ணியவள் அதையே நந்தீஸ்வரர் காதிலும் காய்த்து முடித்தாள். குருக்கள் வந்து சேர்ந்தார். சற்று தள்ளி அமர்ந்து பேச தோதாக கல் மண்டபம். செத்து உட்கார்ந்து பேசலாம் இல்லையா என்று கேட்டபடியே போய் உட்கார்ந்தார். நந்தனாவும் சாமியும் சற்று தள்ளி அருகருகே அமர்ந்து கொண்டனர். இப்ப கேளுங்க உங்க கேள்விகளை, அவரே ஆரம்பித்து வைத்தார். இல்ல, இந்த 18 ரூபாய்ன்றது என்ன கணக்கு? ஒரு நபர் 18 ரூபாயை அர்ச்சனை வரியா செலுத்தினா போதுன்றதுதான் உத்தரவு. இந்த சன்னதியில சேவைதான் பிரதானம். தப்பி தவறி இங்க வருமானன்ற கோணத்துல போயிடக்கூடாது. நீங்க கேட்டாதான் தப்பு, நாங்க கொடுத்த கூடவா தப்பு? நிச்சயமா. பணம் அதிகமா வந்தா ஆசையும் அதிகமாகும். டிவி ஃப்ரிட்ஜுன்னு வாங்க சொல்லும். ஆச்சாரத்தை விட்டுட்டு வெளியே போவோம். டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் இன்னைக்கு அவசியமாச்சே. விஞ்ஞானம் நமக்கு தந்திருக்கிற வரப்பிரசாதம் ஆச்சே. நாங்க அப்படி நினைக்கல. டிவி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மனசை கெடுக்கிற ஒரு வஸ்து. ஃப்ரிட்ஜு எல்லாத்தையும் பாதுகாக்கிறதா சொல்றேன். ஆனா உண்மையில அது பழசைதான் நமக்கு தருது. காயோ கறியோ தயிரோ பாலோ மிச்சம் வைக்காம அப்பப்ப சாப்பிடணும். வீணா போகுதுன்னு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதோட இயல்பை கெடுக்கிறோம். உண்மையில அப்ப பறிச்ச காய்கறிக்கும் அப்ப கறந்த பாலுக்கும் இருக்கிற சக்தியும் ஜீவனும் ஃப்ரிட்ஜில் வச்ச சரக்குக்கு கிடையாது. உடல் நலத்துக்கு மட்டும் அது கேடு இல்லை. ஒரு உணவுப் பொருளை வச்சு சாப்பிடவே கூடாது. சமைச்ச நாயில இருந்து 3 நாழிகைக்குள்ள அதை சாப்பிடணும். அப்பத்தான் அது மருந்து, இல்லைன்னா அது விஷமாகும். குருக்கள் சொன்னதை அவளால் ஏற்க முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. அப்போது வயதான ஒரு பெரியவர் கோயிலுக்குள் குருக்களை தேடிக்கொண்டு வந்தார். எப்பா சுந்தரா, சுந்தரா, நான் இந்த கல் மண்டபத்துல தான் இருக்கமாம்மா. உன்னை பார்க்கத்தான் வந்தேன். ஆமா, நந்திக்கு சாத்த வேண்டிய மருந்து வந்துடுதா? வந்துடுத்து மாமா, பத்திரமா மடப்பள்ளியில் வச்சிருக்க. பார்த்து ராத்திரி கதவை அடைக்கிறதுக்கு முந்தி அதை கவனமா பூசிட்டு குறிப்பா கண்ணை நல்லா கட்டிடு. இல்லைன்னா அவர் பாட்டு கிளம்பிட போயிறாரு. நான் பாத்துக்கிறேன் மாமா. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப தான் நம்பிக்கை. என்ன சுந்தரா, உன்னால நம்ப முடியலையா? நம்ம நந்தீஸ்வரன் மகா சக்தி வாய்ந்தவர், அதை மறுக்கல. அவர் காதல சொல்றத கவனமா கேட்டு நம்ம பிரார்த்தனையையும் ஈடேற்றி வைக்கிறார். ஆனா அதுக்காக வருஷத்துல ஒரு நாள் அவரோட சிலைக்கு உயிர் வந்து அவர் ஊரை சுத்தி நடமாட ஆரம்பிச்சிடறாருன்றது என்னால ஏத்துக்க முடியல. குருக்கள் சொன்னதை கேட்ட அந்த பெரியவர் ஒரு அசமந்த சிரிப்பு சிரித்தார். சிரிப்பா, நீ இப்படியே நினைச்சுக்கோ. இப்படி நினைக்கிறது தான் இந்த லோகத்துக்கு நல்லது. அதுக்காக சுவாமிக்கு மருந்து சாத்துறதையோ அவர் கண்ணை கட்ட வேண்டியதையோ மறந்து வைக்காத என்றவர் திரும்பி நந்தீஸ்வரரை பார்த்தார். கழுத்தில் ஒரே ஒரு அலரிப்பு மாலையுடன் நந்தீஸ்வரரும் அமர்ந்த கோலத்தில் காட்சி தந்தார். விறுவிறுவென்று நந்தீஸ்வரர் சிலையை உற்று பார்க்க தொடங்கினார். அவர் பார்க்க தொண்டை பகுதியில் ரத்தம் வெளிப்பட்டு அதுவும் காய்ந்து விட்டிருந்தது. பின்னாலேயே போய் நின்ற சுந்தர குருக்களும் அவரிடம், என்ன மாமா அப்படி பார்க்கிறேன் என்று கேட்கவும் அவரது ஆட்காட்டி விரல் தொண்டை பகுதியை காட்டியது. அதில் இரத்த வரிகள். இது என்ன? இது உறைஞ்ச ரத்த மாதிரி தெரியல. ரத்தமா? ரத்தமேதான்.
கல்லுல எப்படி மாமா ரத்தம் வரும்? உனக்கு இந்த சிலை கல்லு. ஆனா எனக்கு தான் இது எப்படிப்பட்டதுன்னு தெரியும். என்ன மாமா சொல்றேல்? என்னத்த சொல்ல, சுவாமி எழுந்து நடமாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னது, நடமாட ஆரம்பிச்சிட்டாரா? ஆமா, அப்படி நடமாடும்போது அவர் காலில் அடியும் பட்டு இருக்கு. அதைத்தான் இந்த காட்சி சொல்லுது. அந்த பெரியவர் குரல் கம்மியது. ஆனால் குருக்களால் அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. சரி மாமா, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் என்று ஒரு பொதுவான கேள்வியை கேட்டார். இல்லப்பா, ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடக்க போறது. நான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவரிடம் முணுமுணுப்பு. அவர்கள் பேச்சு மாமி மற்றும் நந்தனாவின் காதுகளிலும் விழுந்து கொண்டுதான் இருந்தது. அவள் ஆச்சரியப்படுவது போல நிறைவே நடித்திருந்தாள். ஆனால் நிஜத்தில் இப்பொழுது ஆச்சரியப்பட்டாள். மாமி படபடவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். பெரியவர் திரும்பிச் செல்லவும் குருக்கள் திரும்பி வந்தார். மாமி கேட்டாள், அவர் வடலூர் வர நம்பித்தானே? அவரே தான். உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாம? நானும் இந்த ஊர் தான். அடட, சொல்லவே இல்லையே. ஆனா ஊரை விட்டு போய் 50 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்ப என் உறவுக்காரன்னு சொல்லிக்க ஒருத்தர் கூட இல்ல. மாமி பதிலோடு பயர்குடையில் இருந்து நெய் பாத்திரத்தையும் சில அகல் விளக்குகளையும் எடுத்தாள். நந்தனா வேகமாக வாங்கி நந்தீஸ்வரன் முன்னால் அகலை வைத்து நெய் விடத் தொடங்கினாள். ஒரு பெரிய ஏற்பாடோடு தான் வந்திருக்கேள் போயிலிருக்கு. ஆமா, எப்போவோ வரோம். வந்த முறையா சேவிச்சிட்டு போனாதானே நல்லது. ஆமா, அது என்ன மருந்து? கண்கட்டு என்று நந்தனா கேட்டாள். நாளைக்கு எங்க நந்தீஸ்வரர் திருநட்சத்திர தினம். முதல் நாள் அவர் மேனி மேல மூலிகை கலந்த மருந்து பூசி சாத்துவோம். சாதாரணமா கற்சிலைகளுக்கு மருந்து சாத்துற வழக்கம் கிடையாது. கதை ரூபங்களுக்கு மருந்து சாத்தினாதான் உதிராம உறுதியா நிற்கும். ஆனா இங்க மட்டும் மருந்து சாத்துற வழக்கம் ரொம்ப நாளா இருக்கு. அப்புறம் கண்கட்டு. ஏன்னா எங்க நந்தீஸ்வரர் சாமி திரு நட்சத்திர தினத்தன்று ராத்திரி உயிர் வந்துடுறதா ஒரு நம்பிக்கை. நிஜமாவா? என்ன நிஜமாவா? 100-110 வருஷத்துக்கு முந்தி இந்த சுவாமி தினமுமே ராத்திரியானா உயிர் வந்து கிளம்பி வெளியே போயிடுவார். அப்ப ஊர் முழுக்க பச்சல் பசேல் என்று வயலெல்லாம் விளைஞ்சி இருந்தது. இவர் பாட்டுக்கு ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு வயலையும் மேய்ஞ்சிட்டு வந்து திரும்ப இங்க உட்கார்ந்துட்டாரு. ஊர் பூரா ஒரே கவலை. யாரோ பக்கத்து ஊர் திருடர்கள் தான் ராத்திரி ஆனா வயல்ல புகுந்து கதிர்களை அறுத்து மூட்டை கட்டி எடுத்துட்டு போறதா நினைச்சா. இதனால் அவங்கள பிடிக்க ஒரு ஊர்காவல் படையையும் தலையாரி நியமிச்சார். அந்த படை ஊரை சுத்தி கையில தடியோட காவலுக்கு நின்னுது. வயல்வெளியிலும் தீப்பந்தங்களோட காவல் நின்னாங்க. இருந்தும் வயல்வெளியில கதிர்கள் எல்லாம் சரிக்கப்பட்டு இருந்தது. யாருக்கும் ஒன்றும் புரியல. அதே சமயம் கோவில் நந்தி சிலைக்கிட்ட தானியங்கள் இறைஞ்சு கிடந்திருந்தது. நந்தி சுவாமி வாயிலையும் கதிர் தண்டுகள். ஒரு கல்சிலை வந்து சாப்பிட்டு போகுன்றத யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல. இருந்தாலும் கோவில் குருக்களும் தலையாரியும் ஒரு நாள் கோவிலுக்குள்ளே ஒளிஞ்சிருந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க. அவர்கள் பார்க்க சரியா நடுநிசி வரும்போது எங்கிருந்தோ ஒரு சர்ப்பம் வந்து நந்தி மேல ஏறி படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே உடம்புல பரவி அது தலையில கொம்பு மேல வளைச்சி கட்டி உட்கார்ந்துட்டு படம் எடுத்து சீரவும் தொடங்கியிருக்கு. அது நந்தியோட வாய்க்கிட்ட குனிஞ்சி சீரென மறு நிமிஷமே கல் நந்திக்கு உயிர் வந்து தலையில பாம்போட அது ஓடத் தொடங்கினதாம். கோபுர கதவு கிட்ட போய் நிற்கவும் கதவு தானா திறந்திருக்கு. நந்தியும் வெளியேறிடுச்சு. ஒளிஞ்சிருந்து பார்த்த தலையாரியும் குருக்களுக்கும் ஒரே ஆச்சரியம், அதிர்ச்சி. 2 பேரும் பின்னாலேயே ஓடியிருக்காங்க. அப்ப பார்த்து திடீர்னு மழை வேற. வானத்துல பெருசா இடியும் மழையும் ஒன்னா சேர்ந்து வந்ததுல ஒரு பெரிய இடி இறங்கி தலையாரி மேல விழுந்து அவர் கருகி கல்லாகிட்டாரு. குருக்களுக்கு கண் மட்டும் போனதாம். சுந்தர குருக்கள் அந்த நாளைய கதையை சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வேலைகளுக்கு தயாரானார். கிளம்பும்போது, நான் சொன்னது நிஜமான சம்பவம், ஆனா இதை கட்டுக்கதைன்னு சொல்றாலும் இருக்காங்க என்றபடியே கிளம்பி போனார். இந்த கதை எனக்கு தெரியும் நந்தனா. இது உண்மையா பொய்யன்ற ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு வேண்டாம். நாம நம்புவோம். நமக்கு நல்லதே நடக்கும். ஒன்று மட்டும் நிச்சயம், அடுத்து நீ தனியா இந்த கோயிலுக்கு வரமாட்ட. நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல அமெரிக்கக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு மணப்பெண்ணா தான் வருவ. நீ வேணா பாரு என்றாள். நந்தனாவுக்கு கண்கள் கலங்கிவிட்டன. இரவாகிவிட்டது. சிவபிரகாசமும் லக்ஷ்மியும் வேலாயுதமே கார் ஓட்ட
விடைத்தாங்கிக்குள் நுழைந்தார்கள். கார் நேராக கோவிலுக்குள் குருக்களிடம் பேசிய அந்த பெரியவர் வீட்டு முன்தான் போய் நின்றது. காரை விட்டு இறங்கி லக்ஷ்மியிடமும் சிவபிரகாசத்திடமும் வேலாயுதம், ஐயா, இதுதான் நம்ம ஐயாவுக்கு நிலத்தை வித்த பெரியவர் வரத நம்பி வீடு என்றான். சரி வேலாயுதம், நீ இங்கேயே இரு, நானும் லக்ஷ்மியும் போய் அவரை பார்த்து பேசிட்டு வரோம். அப்படியே இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கவும் நான் இந்த பெரியவர்கிட்டயே கேட்டுக்கிறேன் என்றபடி சிவபிரகாசம் அந்த காரை வீட்டுக்குள் நுழைத்தார். தாழ்ந்த ஓட்டுச்சரிவு மேல் பூசணி கொடி. வீட்டுக்குள் நுழையும் போதே கும் என்று தாசாங்க வாசம். பெரியவர் வரத நம்பி சந்தி முடித்து தியானத்தில் இருந்தார். இருவரும் உள்ளே வரவும் கண் மலர்ந்தார். நமஸ்காரம். வாங்கோ, உட்காருங்கோ. நீங்க? என் பேர் சிவபிரகாசம். சென்னையில் ஒரு தொழிற்சாலை நடத்துகிறேன். உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறேன். இவங்க பேர் லக்ஷ்மி, மிருதங்க வித்வான் நாகநாத பிள்ளையோட மனைவி. ஓ, வித்வான் சமாச்சாரமா? சந்தோஷம். இது என்ன திடுதிப்புன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம? பண்ணுற நிலையில இல்லை, அதான் எதுக்குன்னு நேராகவே வந்துட்டோம். பரவாயில்ல. ஆமாம், எங்க பிள்ளை? பிள்ளை என்ன மின்னுத்துப்புரேல்? அவருக்கு என்ன? அவர் இப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காரு. அவருக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்தது. வலது கையும் காலும். சிவபிரகாசம் முழுமையாக சொல்லி முடிக்கவில்லை. ஆனால் பெரியவர் புரிந்து கொண்டு, ஈஸ்வரா என்று சற்று உரைக்கவே கத்திவிட்டார். முகத்திலும் பலமான வாட்டம். லக்ஷ்மியின் கண்களில் சரசரவென்ன கண்ணீரும் பீறிட்டது. நீ வருத்தப்படாதேம்மா, பிள்ளை பெரிய இசை மேதை. இந்த ஊர் தெய்வமும் இசை தெய்வம். நிச்சயமா எங்க சாமி பிள்ளையை குணப்படுத்தி விடுவார். அந்த நம்பிக்கையில் தான் பிள்ளையை ஆஸ்பத்திரியில் விட்டுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போக நாங்க வந்திருக்கோம். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இங்க பிரார்த்தனை பண்ணிக்க உரியவாளே வரணும், இது தெரியாதா? அப்படின்னா போங்கோ, போய் அவரை கூட்டிட்டு வாங்கோ. சரி சாமி, போய் எப்படியாவது அழைச்சிட்டு வரோம். இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? அவருக்கு இப்படி எதனால ஆச்சுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். எதனால? உங்களை பார்த்து உங்க நிலத்தையும் வாங்கிட்டு திரும்புற வழியில ஒரு மாடு வழி விடாம நடு ரோட்ல போயிருக்கு. சிவபிரகாசம் மாடு என்று கூறவும் பெரியவர் நிமிர்ந்து அமர்ந்தார். இருவரும் ஹாரன் அடிச்சு பார்த்து வெறுத்து போய் அந்த மாட்டு மேல இடிச்சு தள்ளிட்டு காரை ஓட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. ஈஸ்வரா! திரும்பவும் பெரியவர் உதட்டில் ஒரு பலமான முனகல், அதிர்ச்சிகளின் ரேகைகள். அவர் ஒன்றும் வேணும்னு பண்ணல, அந்த மாடுதான் வழிமறிச்சிருக்கு. அப்ப அதுக்கு பிறகுதான் இவருக்கு இப்படி ஆனதா? ஆமா, இப்பதான் தெரிகிறது. கோயில் நந்தியோட சிலை கால் பக்கத்துல எப்படி ரத்தம் வந்ததுன்னு. என்ன சாமி சொல்றீங்க? நான் என்னத்த சொல்லுவேன்? பல வருஷம் கழிச்சு என் சுவாமி எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருக்காரு. அது உண்மைன்னு நீங்க வந்து சொல்லிட்டீங்க. சாமியா? ஆமாயா, அந்த நாகநாத பிள்ளை கொடுத்து வச்சவர். அதான் நந்தீஸ்வரர் தரிசனம் அவருக்கு கிடைச்சிருக்கு. என் நிலத்தை வாங்கின அவர்கிட்ட கோயிலுக்கு போய் நந்தியோட காதல நிலம் வாங்கின விஷயத்தையும் சொல்லிட்டு போன்னு சொன்னேன். இது இந்த ஊர் வழக்கம். ஏன்னா இந்த ஊர் நிலம் அவ்வளவுமே ஒரு காலத்துல சிவன் கோயில் சொத்தாதான் இருந்தது. அதை மனுஷ கூட்டம் தனித்தனியா முடிச்ச வரை அபகரித்து தனித்தனியா வேலியை போட்டுக்கிட்டாங்க. இதனால கோபப்பட்ட ஒரு சன்னியாசி சிவன் சொத்து குலநாசன் சொல்லி எல்லா நிலத்தையும் கோவிலுக்கே திரும்பி கொடுத்துட சொன்னார். அது எப்படி? அப்புறம் நாங்க எப்படி ஜீவிக்கிறதுன்னு திரும்ப கேட்டாங்க. சரி, அந்த பரமன் உங்களுக்கே அதை கொடுத்து விட்டுதான் நினைச்சுக்கிறேன். ஆனா விளையறத்துல ஒரு பங்கை தவறாம கோயிலுக்கு எல்லோரும் கொடுத்துடணும்னு அவர் சொல்லிட்டு சத்தியமும் வாங்கிட்டார். அப்படி சத்தியம் வாங்கிக்கிட்டவர் கோயிலுக்குள்ளதான் போனார். ஆனா அவரை அதன் பிறகு உள்ள எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியல. பிறகுதான் தெரிஞ்சது அந்த நந்தீஸ்வரர் அப்படி வந்தவர்னு. பெரியவர் வரத நம்பி தன் நீண்ட பேச்சுக்கு இடைவெளியில் ஒரு வாய் தண்ணீர் மொண்டு உதட்டை நினைத்து கொண்டு திரும்ப பேசத் தொடங்கினார். அதன் பிறகு எல்லாரும் ஒழுங்கா விளையிற நெல்லை கோவிலுக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கோவிலையும் 6 கால பூஜை நடந்தது. திருவிழாக்களும் அன்னதானங்களும் கூட நடந்தன. ஆனா கலியுகமாச்சே, நல்லது தொடர்ந்து நடக்காதே. மெல்ல தலைமுறைகள் மாறதுல கோவிலுக்கு ஒரு பாகம் கொடுக்கறது நிக்க ஆரம்பிச்சது. இந்த சமயத்துல திரும்பி வந்த அந்த பெரியவர் எங்க கோவில் லட்சண நந்தி மூலத்திற்கு உயிர் காக்க ஊதிட்டு போயிட்டாரு. அது என்னடான்னா, நள்ளிரவானா எங்க நந்திக்கு பிராணன் வந்து அது உயிர் தெழுந்து கிளம்பிடும்.
ஊர்ல இருக்கிற எல்லா விளைஞ்ச நிலத்திலையும் பூந்து அவ்வளவையும் மேய்ஞ்சே அழிச்சார் எங்க சுவாமி. அதை முதல்ல ஊர்ல எல்லாரும் திருட்டுன்னு நினைச்சது ஒரு கதை. பிறகு உண்மை தெரிய வந்து சுவாமி காலில் போய் விழுந்தாங்க. திரும்பவும் வந்தார் அந்த பெரியவர். இனி யாரும் தப்பே செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நந்தி உடம்புல ஒரு சிறு ஒச்சம், அதாவது ஊனத்தை உண்டாக்கிட்டாரு. கூர்ந்து பார்த்தா சுவாமி கால் நகம் ஒன்று பேந்த மாதிரி இருக்கும். இதனால 32 லட்சணம்ன்றது 31 ஆயிடுச்சு. அதன் பிறகு சுவாமிக்கு உயிர்ப்பு ஏற்படல. இது வரலாறு. ஆனா சமீபமாக அவர் நடமாடுற மாதிரி உணர்ந்த ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை எப்படியாவது அந்த கல்லை எழுந்து நடமாடும்படியாக ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கிறது. இப்ப அப்படி நடமாடும் போது நாகன் அந்த பிள்ளையின் கண்ணில் பட்டு இருக்காரு. ஆனா பிள்ளை அதை ஒரு சாதாரண வண்டி மாடா நினைச்சிட்டாரு. பெரியவர் பேச்சு சிவபிரகாசத்தை சற்று திக்கு முக்காட வைத்தது. முகத்தில் நம்ப முடியாத தன்மை. என்னங்க புராண கதை மாதிரி இருக்கு? ஆமா, கல்சிலைக்கு கதைகள்ல கூட உயிர் வந்ததா நான் படிச்சதில்ல. அப்ப நீங்க அப்படியே நம்பிக்கை இல்லாம இருங்க. ஏன்னா எங்க சுவாமி சக்தியை பிறருக்கு சொல்லி கொண்டாடவோ அவருக்கு உயிர் வரது பட்ட வர்த்தனமாகவோ தெரியக்கூடாதுன்றது இங்க சம்பிரதாயம். ஏன் அப்படி? சரிதான். இப்பவே நந்தீஸ்வரர் சாமி காதல்ல நம்ம கவலையை சொன்னா அவர் தீர்த்து வைப்பார்னு ஒரு நம்பிக்கை. அதுக்காக பலரும் எங்கிருந்தும் எல்லாமோ வராங்க. உண்மையில நந்தி காதல்ல நம்ம உதடோ மூச்சு காத்தோ படவே கூடாது. அது மகா தோஷம். இந்த காதரை சொல்ற வழக்கம் இப்ப இடைக்காலத்துல வந்தது. போகட்டும், பக்தியோட பண்றாங்க, அதை அனுமதிக்கிறோம். அதே சமயம் அதை ஒரு தடவை தான் அனுபவிக்கிறோம். 2வது தடவை சொன்னா நடக்கிறது இல்லை. இந்த முதல் தடவை சொல்றது நடக்கிறது. வெளியே பரவினா அப்புறம் இங்க திருப்பதி கூட்டம் மாதிரி சேர்ந்துரும். ரொம்ப கஷ்டப்பட்டு சில புனிதங்களை காப்பாத்திட்டு வரோம். அதெல்லாம் மனித இனத்தோட ஆசாபாசங்கள் கிட்ட சிக்கி சின்னாபின்னம் ஆயிடும். இது எனக்கு சரியா படல. கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவுல நீங்க யாரு சம்பிரதாயம்ன்ற தடை போட? நான் போடல. இப்படி போட சொன்னது பெரியவங்க. அவங்க பேச்சை கேட்காம போகும்போது கஷ்டம்தான் பட்டிருக்கோம். இப்ப உலகம் இருக்கிற இருப்புக்கு ஜனங்களுக்கு கடவுள் அருள் பெரிய அளவுல தேவைப்படுது. எய்ட்ஸ் அது இதுன்னு என்னென்னவோ கொடிய நோய்கள். ஜனங்க இங்க வந்து விமர்சனம் அடைஞ்சா நல்லது தானே? நல்லதுதான். ஆமா, நீங்க தான் இந்த விஷயத்தை தொடக்கத்திலேயே நம்பலையே, அப்புறம் எதுக்கு இவ்வளவு பேச்சு? பெரியவரின் அந்த கேள்வி முன்னால் சிவபிரகாசம் சற்று திணறித்தான் போனார். லக்ஷ்மி அதுவரை பொறுமையாக இருந்தவள் இடையிட்டாள். சாமி, என் வீட்டுக்காரருக்கு குணமாகணும். அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் இப்பவே போய் அவரை கூட்டிட்டு வந்துடுறேன் என்று புறப்படவும் தயாரானாள். முதல்ல அதை செய்யுமா, நீ அவரோட வா. அவர் பெரிய மேதை. அவர் விஷயத்துல என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் என்றார் பெரியவர். சிவபிரகாசம் மட்டும் மனதுக்குள் சிரித்து கொண்டார். திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் கல்லுக்குள் புகுந்த உயிர் தொடரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.